Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Set Languageல Exercise 1.5 பார்க்க போறோம். Okay, so இதுல first sum பார்க்கலாம். Question படிக்கிறேன். Using the Venn diagram, find the following set. So கொடுத்திருக்க Venn diagram வச்சு கீழே கொடுத்திருக்க sets உடைய valuesல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த Venn diagram வச்சு நம்ம A, B, C and U ஓட values எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, A சர்க்கிள் இருக்கிறது ஃபுல்லா எதோட வேல்யூ? A வினுடைய வேல்யூ இல்லையா? சோ அப்ப A ஓட வேல்யூ சொல்லுங்க. 4 6 3 -1 and -2ங்கறது என்னது? A வினுடைய வேல்யூ. சோ A சர்க்கிள் ஃபுல்லா அதுக்குள்ள இருக்கு. and B ஓட வேல்யூ பாருங்க, B சர்க்கிள்குள்ள இருக்கிறது எல்லாமே B வினுடைய வேல்யூ இல்லையா? B சர்க்கிள் மட்டும் எழுதுங்க. -1 2 8 5 and 7. ஓகேவா? நெக்ஸ்ட் சி பாருங்க, இந்த சர்க்கிள். சோ சி சர்க்கிள்குள்ள இருக்கிறது ஃபுல்லாவே என்னது? சி னுடைய வேல்யூ இல்லையா? 3 -2 8 0 -3ங்கிறது சி னுடைய வேல்யூ. இப்போ யூ பாருங்க, சோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே சேர்த்து எழுதுனா அதுதான் என்னது? யூ இல்லையா? சோ பாருங்க, A ஓடது B ஓடது C ஓடது பிளஸ் இந்த பாக்ஸ்ல வெளியே கொடுத்திருக்கு 1 and 2 எழுத போறோம். ஓகேவா? எழுதுங்க. -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 and 8. ஓகேவா? சோ இதுதான் U னுடைய வேல்யூ. ஓகேவா? சோ இப்போ A B C and U ஃபுல்லாவே எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் A - B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நிறைய கொடுத்திருக்காங்க, நான் தனித்தனியா இந்த மாதிரி செப்பரேட்டா எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் A - B கண்டுபிடிக்கலாம். இப்போ A - B னா எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் A வினுடைய வேல்யூ எழுதிக்கலாம். 4 6 3 -1 and 2 மைனஸ் B னுடைய வேல்யூ எழுதிக்கலாம். -1 2 8 5 7ங்கிறது என்னது? B னுடைய வேல்யூ. ஓகேவா? சோ சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். -2. ஓகேவா? A - Bங்கிறப்போ சோ -1 -2 கட் பண்ணிட்டோம், ரெண்டு செட்லயுமே சேமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? சோ அது மட்டும் தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சோ A - Bங்கிற ஆன்சர் வந்து 4 6 and 3. ஓகேவா? எப்பயுமே கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, B - C ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ B னுடைய வேல்யூ சொல்லுங்க. -1 -2 8 5 7. ஓகேவா? மைனஸ் C னுடைய வேல்யூ சொல்லுங்க. 3 -2 8 0 and -3 B னுடைய வேல்யூவா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ சேமா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். 8 -2. ஓகேவா? சோ இது ரெண்டும் சேமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் தான் எழுதணும். சோ -1 5 and 7. ஓகேவா? சோ இதுதான் B - C னுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, A' யூனியன் B' ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் A' கண்டுபிடிச்சுக்கலாம், அப்புறம் B' கண்டுபிடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் A' கண்டுபிடிக்க போறேன். A' ஓட ஃபார்முலா சொல்லுங்க. U - A இல்லையா? இப்போ U னுடைய வேல்யூ பார்க்கலாம். -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 and 8ங்கிறது என்னது? U னுடைய வேல்யூ. மைனஸ் A ஓட வேல்யூ பாருங்க. 4 6 3 -1 and -2 தான் என்னது? A வினுடைய வேல்யூ இல்லையா? 4 6 3 -1 and -2 இல்லையா? சோ கட் பண்ணி விட்டாச்சு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க வேல்யூ சொல்லுங்க. -3 0 1 2 5 7 and 8. ஓகேவா? சோ இது வந்து A' னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ B' போடலாம். B' ஓட ஃபார்முலா என்ன? U - B இல்லையா? சோ U வினுடைய வேல்யூ சொல்லுங்க. -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 and 8 தான் என்னது? U வினுடைய வேல்யூ. ஓகேவா? மைனஸ் B னுடைய வேல்யூ பாருங்க. 5 7 8 -2 and -1ங்கிறது என்னது? B னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ -2 -1 5 7 8
5 7 8 ஓகேவா சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க -3 0 1 2 3 4 6 ஓகேவா சோ இது வந்து b dash னுடைய வேல்யூ சோ ஃபைனலி என்ன கேட்டிருந்தாங்க a dash யூனியன் b dash இல்லையா சோ இப்போ a dash னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோமா சொல்லுங்க என்னன்னு 0 1 2 5 7 and 8ங்கிறது என்னது a dash னுடைய வேல்யூ யூனியன் b dash ஓட வேல்யூ சொல்லுங்க -3 0 1 2 3 4 and 6 இல்லையா சோ இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம் யூனியன் அப்படிங்கறப்போ ரெண்டு செட்ல சேமா வர எலிமெண்ட்ஸ ஒரே ஒரு டைம் எழுதுனா போதும் ஓகேவா சோ சேர்த்து எழுதிக்கலாம் -3 0 1 2 5 7 8 இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க 3 4 and 6 இருக்கு இல்லையா சோ 3 4 6 அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா சோ இதுதான் a dash யூனியன் b dash னுடைய ஆன்சர் ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க a dash இன்டர்செக்ஷன் b dash னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ நம்ம ஆல்ரெடி a dash னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா சோ எழுதிக்கலாம் 0 1 2 5 7 and 8 ஓகேவா இன்டர்செக்ஷன் b dash னுடைய வேல்யூ எழுதிக்கலாம் ஓகேவா சோ -3 0 1 2 3 4 and 6ங்கிறது என்னது b dash னுடைய வேல்யூ சோ இன்டர்செக்ஷன் அப்படினா என்ன பண்ணுவோம் சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் வெளிய இருக்க செட்ல எழுதி கொண்டு வருவோம் இல்லையா இங்க பாருங்க 2 1 2 1 0 இருக்கு and 0 நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ இத மட்டும் ஓகேவா சோ சேமா இருக்கறத மட்டும் செட்ஸ்ல எழுதுனா அது என்னது இன்டர்செக்ஷன் சோ இதுதான் a dash இன்டர்செக்ஷன் b dash உடைய ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க b union c the whole dash னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கத சால்வ் பண்ணிடலாம் அப்போ b union c போட்டுக்கோங்க சோ b னுடைய வேல்யூ சொல்லுங்க -1 -2 5 7 and 8 ஓகேவா யூனியன் c னுடைய வேல்யூ சொல்லுங்க -3 -2 8 3 and 0 சோ இது வந்து c னுடைய வேல்யூ ஓகேவா இப்போ யூனியன் என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிப்போம் இல்லையா சொல்லுங்க -1 -2 5 7 8 நெக்ஸ்ட் -3 ஆல்ரெடி -2 எழுதிட்டோம் சோ எழுதிக்க வேண்டாம் -2 வேண்டாம் நெக்ஸ்ட் பாருங்க 8 ஆல்ரெடி வந்துருச்சு சோ +3 and 0 ஓகேவா சோ இது வந்து b union c உடைய வேல்யூ ஓகேவா இப்போ b union c the whole dash அப்படினா u minus b union c தான் என்னது இதனுடைய ஃபார்முலா இல்லையா சோ அப்ப u ஓட வேல்யூ சொல்லுங்க -3 -2 -1 0 1 2 3 4 5 6 and 7 8 தான் என்னது u வினுடைய வேல்யூ மைனஸ் b union c ஓட வேல்யூ சொல்லுங்க -1 -2 5 7 8 -3 +3 and 0 ஓகேவா சோ மைனஸ் பண்றப்போ சேமா இருக்க வேல்யூஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் -1 -2 5 7 8 -3 +3 and 0 சோ பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம் பாருங்க 1 2 4 6 ஓகேவா சோ இதுதான் b union c the whole dash உடைய ஆன்சர் ஓகேவா இப்போ பாருங்க a minus b union c ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ ஆல்ரெடி நம்ம b union c கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ a ஓட அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ a ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன 4 6 3 -2 -1ங்கிறது இதோட வேல்யூ a வினுடைய வேல்யூ மைனஸ் b union c உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை எழுதிக்கலாம் so -1 -2 5 7 8 -3 +3 and 0 ஓகேவா சோ எழுதியாச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் -1 -2 +3 ஓகே சோ வேற எதுவுமே சேமா இல்ல சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம் 4 6 ஓகேவா சோ மைனஸ் பண்ணும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுதுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க a minus
B intersection C ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் B intersection C கண்டுபிடிச்சிடலாம். நான் இங்க இருக்க ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கிறேன். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ B intersection C பார்க்கலாம். சோ B னுடைய வேல்யூ பாருங்க -1 -2 5 7 8. ஓகேவா? intersection C னுடைய வேல்யூ -3 -2 8 3 and 0 இல்லையா? இப்போ intersection என்ன பண்ணுவோம்? சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? சோ அப்ப என்னென்ன எழுதுவோம்? -2 then 8. சோ இது ரெண்டு மட்டும் தான் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப அத மட்டும் எழுதிக்கலாம். -2 and 8. ஓகேவா? சோ இப்போ a ஓட மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. a minus b intersection c இல்லையா? சோ இப்போ a ஓட வேல்யூ பாருங்க 4 6 3 -2 and -1. ஓகேவா? minus b intersection c இல்லையா? சோ என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம்? -2, 8 இல்லையா? சோ இதுல சேமா இருக்கிறது -2 மட்டும் தான். சோ இது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 4, 6 3 -1. ஓகேவா? சோ இதுதான் a minus b intersection c னுடைய ஆன்சர். ஓகே, அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சிந்து அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.